ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரொம்பவே சூப்பரான ப்ரமோ. நம்ம கெஸ் பண்ண ப்ரமோ தான். ஃபைனலாக நம்மளோட விஜய் வந்து காவேரியை கூட்டிகிட்டு சர்ப்ரைஸாக ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த சர்ப்ரைஸான பிளேஸ் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப். ஜுவல்லரி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஜுவல்ஸ் எல்லாம் எடுக்க சொல்கிறாரு. எதுக்கு என்ன எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீ எடு ஃபஸ்ட்டு, நான் சொல்கிறேன் அப்படின்றாரு. அதே மாதிரி அவங்க குட்டி குட்டியாக எடுக்கிறாங்க, எடுத்து போட்டு பார்க்குறாங்க. அதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவருக்கு பிடிச்ச மாதிரி ரொம்பவே பெருசு பெருசாக ரொம்ப சூப்பரான நகைகள்லாம் எடுத்து கொடுக்குறாரு. செட்டாக நெக்லஸ், ஆரம் அப்படின்ற மாதிரி செட்டாக வந்து எடுத்து கொடுக்குறாரு. இப்போ எதுக்கு இதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லவும், எதுக்கு எனக்கு எதுக்கு எடுத்து தரீங்க அப்படின்னவும் அவர் வந்து சொல்கிறாரு. அந்த சம்மந்தி வீட்டுக்கு போனப்போ உன்னை வந்து இன்சல்ட் பண்ணாங்க இல்லையா, எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. பாரா, காவேரியை பேசுனது வந்து நம்ம ஹீரோ ஹர்ட் ஆயிருக்காரு. என்னடா புதுசு புதுசாக நகையெல்லாம் போட்டிருக்காங்களே அப்படின்னு யோசித்தேன். ஃபைனலாக நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்த நகையை தான் அவங்க ஃபங்க்ஷனில் வந்து போட்டுட்ருக்காங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே. காவேரியை பற்றி ரொம்பவே யோசிக்கிறாரு, ரொம்ப மெனக்கெடுறாரு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், காவேரி வந்து ரொம்பவே கோவப்படுற மாதிரி கத்துற மாதிரி இருக்குது. அவங்களோட கோவத்துலேயும் ஒரு நியாயம் இருக்குதான். இருந்தாலும் நம்மளோட ஹீரோ வந்து இப்போ ரொம்பவே பொறுமையாக காமாக என்னம்மா அப்படி டோனில் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. நிவின் வந்தப்போ கத்துறது கூட சரி, காவேரி வந்து ரொம்ப ஹைப்பரில் இருக்காங்க. ஆனால் பொறுமையாக தான் பதில் சொல்லிகிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு மாதிரி விஜய்னா கொஞ்சம் கோவப்படுவார், காவேரிக்கு ஈக்குவலாக சண்டை போடுற மாதிரி பேசுவார். அதே மாதிரி இங்கே ராகினியோட கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல கூட ரொம்பவே பொறுமையாக தான் சொல்கிறாரு. இந்த கல்யாணம் நடக்கட்டும், நம்மளோட காதல் கதை மாதிரி தானே அப்படின்ட்டு. விஜய்கிட்ட டோட்டல் சேஞ்சஸ் வந்து தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அடிக்கடிக்கு இப்போ வந்து நிறைய விஷயங்களில் வந்து காவேரியை பற்றி யோசிக்கிறாரு, செயல்படுறாரு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி அப்கமிங் என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.